வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொய்யா மரமும் கொஞ்சம் செடியெல்லாம் முளைக்க போட்டிருக்கேங்க. அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கொய்யா மரத்தை பற்றி ரொம்ப சொல்லியே ஆகணுங்க. என்னென்னா, இது தானாக முளைச்ச செடி தாங்க. ஆனால் நாட்டு கொய்யாக்காய் தான். அப்போ இந்த செடி வச்சு கூட ஒரு 10-12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது தானாக முளைச்சிது. அப்போல்லாம் எனக்கு இந்த செடி கொடி மேலெல்லாம் அவ்வளோவுக்கு ஒன்றும் பூச்செடி மட்டும் வைப்பேங்க. இந்த மாதிரி காய்கறி செடியெல்லாம் அப்பப்போ ஏதோ ஒன்று போடுவோம், அது பாட்டுக்கு வரும். பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இந்த கொய்யா மரம் வளர்த்துனதுக்கு அப்புறம் தாங்க நான் ஒவ்வொரு செடியாக ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வளர்க்க ஆரம்பித்தேன். அது ஏன்னா எனக்கு ஒரு டைம் ரொம்ப அல்சர் வந்துருச்சுங்க. அப்போ நாங்கள் சித்தாவில் தான் மெடிசன் சாப்பிடுவோங்களா. அந்த டாக்டர் டெய்லியும் ஒரு கொய்யாக்காய்ங்க, டெய்லியும் ஒரு கொய்யாக்காய், ஒரு மாதுளம்பழம் ஒன்று சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சீசன் இல்லைங்க, கொய்யாப்பழ சீசனே இல்லைங்க அப்போ. அதுக்கப்புறம் நான் அது சொல்லக்கல்ல தான் கொய்யாப்பழம் காய் இல்லாட்டினாலும் பரவாயில்லம்மா, கொய்யா தலையாவது சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது, கொய்யாத்தலை டெய்லி 4 சாப்பிடுங்க, ஒன்றும் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம வீட்டுக்கிட்டேயே அந்த குட்டியாக ஒரு செடி இருந்ததுங்க. சரி இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தாங்க அந்த செடியவே நான் வளர்க்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி கொய்யாப்பழம் சாப்பிட்டா ஏராளமான நன்மைங்க. அல்சர் மட்டும் குணமாகிறது இல்லைங்க, நிறையா நமக்கு நன்மை நிறையா இருக்குங்க. உங்களுக்கே இதெல்லாம் பார்த்தா தெரியும். இது பாருங்கள், பாவக்காய் செடிங்க. பாவக்காய் செடி போட்டு ஒரு 10-15 நாளைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. 15-20 நாளே இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு 2 கொடி மாதிரி ஏறும் இல்லைங்களா, அதுக்கு செனார் 2 நெட்டு விட்ருக்குங்க, குச்சி 2 இருந்ததுங்களா. பக்கத்தில் இந்த இதெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு நெட்டு விட்டாச்சுங்க. இது பாருங்கள், பீக்கஞ்செடி போட்டு இது 2வது டைமுங்க. தெரியுதா என்னன்னு தெரியலிங்க. நான் வலைக்கு இந்த பக்கம் இருந்தே வீடியோ எடுத்தேங்களா, அதனால் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ தான் 2 இலை வந்திருக்குங்க. அதான் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 கொஞ்சம் தான் முளைச்சிருக்குங்க. ஆனால் நிறைய போட்டேன், இன்னும் முளைக்கல. இதுக்குமே இப்படி ஒரு செனார் நெட்டு விட்டாச்சுங்க. ஏன்னா இந்த பீக்கஞ்செடி அந்த பாவச்செடியோடு போட்டது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேங்க. போட்டு செடியெல்லாம் நல்லா வந்ததுங்க. நம்ம வீட்டில் ஒரு 2-3 கோழி இருக்கு இல்லைங்களா, எல்லாம் கொத்தி எல்லாம் கிண்டி விட்டுருச்சுங்க. ஆனால் பாவச்செடி எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் இந்த வலையை வாங்கிட்டு எல்லாம் கட்டி விட்டு திரும்ப போட்டுக்கிட்டு இருக்குங்க. இது அதே மாதிரி தாங்க கத்திரி செடிக்கு தக்காளி செடி இதெல்லாம் இந்த இடத்த தாங்க வச்சுருந்தேன். இது 2வது டைம் வாங்கி வச்சோம். இந்த வலை கட்டிகிட்டு இருக்கவே எல்லாம் நாங்களும் சரியாக அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறோம் இல்லைங்களா, அப்போது எல்லாத்தையும் கிளச்சி விட்டுருச்சிங்க. அதையும் தாண்டி ஒரு 4-5 செடி இருக்குங்க. ஆனால் வருமா என்னன்னு தெரில. பார்த்துட்டு இன்னும் திரும்பவும் ஒரு கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்து தாங்க வைக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாததாக இருக்குது. ஏன்னா என்னங்க பண்ணுறது, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, விவசாயம் நாம்ளே சொந்தமாக மருந்து இல்லாத சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். இதான் சொல்கிறோம் இல்லைங்களா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதங்கிறது நம்ம இந்த வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறதுல அது சொல்லியே தாங்க ஆகணும். அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது போகும். ஆனால் மனசை தளர விடக்கூடாதுங்க. நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் நமக்கு நல்லா ஈல்டு கொடுக்குங்க. என்னுடைய இதுலேயே நான் வளர்த்துனதெல்லாம் நிறைய செடி அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இது பாருங்கள், இந்த சாமந்தி பூ செடி ஒரு தொட்டியிலேருந்து மாற்றி வச்சேன் இல்லைங்களா, நான் டவுட்லேயே மாற்றி வச்சேங்க. ஆனால் பூவே வந்துருச்சுங்க. அந்த ஆட்டெரு சாம்பல் அது தாங்க போட்டேன். அதிலையே பாருங்கள் நல்லா பூ வந்துருச்சு. இது இந்த காம்பவுண்ட் மேல் தொட்டியில் இருக்கிற செடிங்க எல்லாம் மாற்றி வச்சேன் இல்லைங்களா. இந்த மணி பிளான்டெல்லாம் பாருங்கள், கட் பண்ணி வச்சது இவெல்லாம் வளர்ந்துருச்சுங்க. இதுக்கெல்லாம் ஒரு கொடி மாதிரி நம்ம கட்டி விட்டோமா நமக்கு வெய்ய காலத்துக்கு வந்துடுங்க, நல்லா நிழலுக்கு வந்துடும். இது வெங்காயம் ஊனணும் இல்லைங்களா, அதுவுமே பாருங்கள் ஒரு சில இதெல்லாம் முளைக்கல. ஆனால் அந்த கேப்லேயும் திரும்பவும் நான் கொண்டு கொஞ்சம் வெங்காயம் ஊனி விட்டுருக்குறேங்க.
இனிமேல் இந்த வெங்காயத்தால் நம்ம கட் பண்ண அது வந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், நம்ம இந்த ஊடு பயிரை போட்டு இல்லைங்களா தக்காளி செடியில் வெந்தயக்கீரை, அதுவுமே வந்துருச்சுங்க. இது ஒரு டைம் கோழிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொஞ்சம் அதை கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. ஆனால் 2 இதுலேயுமே இருக்குது. சும்மா ஒரு கொஞ்சம் தாங்க கோழிக்கு கொண்டு போனேன். என்ன அதை நாங்கள் எதுவும் எடுக்கல பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குங்க. தக்காளி செடியுமே பூவெல்லாம் பூத்து கொஞ்சம் காய் அந்த பக்கம் வந்துருச்சுங்க. அந்த பக்கம் போய் வீடியோ எடுத்திருந்தால் காய் தெரிஞ்சிருக்கும். நான் இப்படி இருந்து எடுத்துட்டேங்க. வந்தெல்லாம் இது பாருங்கள், தானாக முளைச்ச தக்காளி செடி 2. இதில் தாங்க கொடை மிளகா, பச்சை மிளகா விதை போட்டிருக்கேன். அதுவும் சூப்பராக வந்துருச்சுங்க. அது பில்லு அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படி இருக்குங்க. நான் தான் சரி வெயிலுக்கெல்லாம் வாடி போயிரு இல்லைங்களா, அது மட்டும் இருந்ததுன்னா சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சுங்க. இன்னும் ஒரு 2 நாளையில் நம்ம இதையும் மாற்றி வச்சிடணுங்க ஒரு இடத்த. நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.